ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்கும் பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 2025 நியூ இயர் ராசி பலன் மேஷம் ராசி. பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோமா, வெளிநாடு போவோமா, கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்குவோமா, நல்ல விரும்பிய கோர்ஸில் சேருவோமா, ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கிய மனநிலையுடன் நல்ல ஒரு உடல் நலத்துடன் வாழ்வோமா அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி இடையே உண்டான ஒரு பிரிவு, ஒரு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் குறையுமா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு சனி பயிற்சி, குரு பயிற்சி போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 2025 புத்தாண்டு ராசி பலன் மேஷம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்மளுடைய வெப்சைட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், astropapers.com. இதில் போனீங்கன்னா இந்த புத்தாண்டு ராசி பலன், சனி பயிற்சி பலன், அந்த 2025 சனி பயிற்சி பலன், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நம்ம இந்த வாய்ஸில் சொல்கிறத விட அதில் நீங்கள் ப்ரீஃபாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்களை அதுலேயே கமெண்ட்டும் இருக்குது, அதுலேயே நீங்கள் பதிவிடலாம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம டைட்டில்லையே கொடுக்குறோம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சரிங்களா? வாங்க இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த வருடம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களோட ராசிக்கு இந்த ஆண்டு பல்வேறு விதமான மாற்றங்களையும் தெளிவையும் பல முன்னேற்றங்களையும் தருகுதுங்க. கடந்த வருஷங்களில் ஏற்பட்ட அலைச்சல் திருச்சல், தடைகள், தாமதங்கள் எல்லாம் எதிர்பாராத சில ஒரு இழப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் மாறி நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிலையான ஒரு அமைப்போடு நேர்கோட்டில் செலுத்தி உழைக்கும் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி அப்படிங்கிறது இஷ்யூஸ் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா? வாக்குவாதம், ஈகோஸ் இதெல்லாம் குறையுதுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வேகம், அது இழுபறியாக இருந்துட்ட காரியமெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும், நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு குடும்ப உறவுகளின் மதிப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இது குடும்ப உறவுகள் மதிப்பு, மரியாதை, நம்ம சொல்கிற சொல்லுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிலாம் கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை நல்லா சீராக இருக்கும். உறவினர்களிடம் இருக்கும் மனக்கசப்புகள் மாறி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சில் ஏற்படும் நியாயமான அணுகுமுறை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது உங்களுடைய குடும்பத்தை மேலும் உறுதியாக கட்டமைத்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும். பொதுவாக குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு ஃபைனான்சியல் ஃபேக்டர், பொருளாதார நிலை, நிதி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பொருளாதாரத்தில் பல முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீங்க. வெளியில் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி திரும்பி வருங்க. புதிய சொத்து பத்தெல்லாம் வாங்க போகிறீங்க. ஏற்கனவே எடுத்த முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் வந்திருக்கும், அதெல்லாம் மாறுங்க. தொழில் வளர்ச்சி, இன்கம், ஃபைனான்ஸ், பணவரவு இதெல்லாம் மேம்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்குங்க. நண்பர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான உதவிகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பாக உடல் ஆரோக்கியம், உள்ள நலம், உடல் நலம் எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் இந்த வருஷம் நல்லாவே சூப்பராக இருக்க போகுதுங்க. மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையுங்க. வாழ்க்கை சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு சிக்கல், எதிர்பாராத ஒரு உடல்நிலை கோளாறுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ரண சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. இருந்தாலும் கடவுள் அனுகிரகம், உங்களுடைய ஒரு தெளிவான ஒரு அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிக்கல்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அருமையான மாற்று மருத்துவம் அல்லது இயற்கை மருத்துவம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை தினசரி யோகா, பிராணாயாமம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நல்ல ஒரு தேக பலனை ஆரோக்கியமாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வருங்க. இது நாள் வரைக்கும் கணவர் நம்ம மேலே அன்பாக பேசலை, மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை நம்மள்கிட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கல அப்படின்னு கணவன் தான் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பு பாசம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா உங்களை அனுசரித்து உங்கள் எண்ணங்களை மதிப்பாங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் அதிகமாக சென்றுட்டு போயிட்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு துறைகளாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருங்க. மேலதிகாரிகள் உங்களின் திறமையை உணர்ந்து உங்களை ஆதரிப்பாங்க. அலுவலக சூழல் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரையும் குறை சொல்லாதீங்க, ஓகேங்களா? அதே சமயம் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற ஒரு நல்ல ஆண்டாக 2025 திகழப்போகுது. கடுமையான போட்டி சவால்களை சமாளித்து வெற்றி அடைவீங்க. கூட்டாளிகளுடன் நல் உறவு பேணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முதலீடு செலுத்துகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சமூகத்தில் உங்களுடைய நிலைமை, அரசியல் மற்றும் சமூக அந்தஸ்து அப்படிங்கிறதுலாம், அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா தொண்டர்களின் தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்வீங்க. நல்ல பேர் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் கட்சி தலைமையிடம் உங்களை உயர்த்துங்க. எதிரிகளின் பொய் பரப்புரைகள் உங்கள் பெயரை எந்த அளவுக்கும் டேமேஜ் பண்ணாது. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். ஆனால் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? அதே மாதிரி சினிமா துறை, நாடகத்துறை, கலைத்துறையினர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புகழ் மற்றும் செல்வாக்கு. கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதேபோல் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. ஆசிரியர்களின் ஆதரவு அதிகரிக்கும். விளையாட்டில் சாதனை படைப்பீங்க. யோகா மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யும் பயிற்சிகளை உங்களுடைய திறனை மேலும் மேம்படுத்துங்க. எல்லா சோதனைகளையும் கடந்து வெற்றி பெற உழைத்தால் மட்டுமே எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், சரிங்களா? இதை பற்றி மேலும் உங்களுக்கு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் லிங்க் astropapers.com அப்படின்ட்டு மேஷம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களோடு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு அருமையாக விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஜென்ரலாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வச்சு இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கரெக்டாக சொல்லாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? நம்மளுடைய astropapers.com நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பல கேள்விகளுக்கு அதில் விடை கிடைக்கும். ப்ரீஃபாக எல்லா ஆன்சரும் உங்களுக்கு அதில் இருக்கும், சரிங்களா? நன்றி.